லேர்ன் டு ஆட்டோமேட். பல விஷயங்களை தன்னிச்சையாக செயல்பட வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஒரு லீடருடைய வேலை வந்து எல்லா விஷயத்துலையும் அவர் கை வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு லீடராக நீங்கள் உங்களுடைய கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஒரு லீடர்ஷிப் பொறுப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் செய்ய முடியாது. அது வந்து முதலாவது உங்களுக்கு தெரியணும். பல நபர்கள் லீடர் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், என்ன நடந்தாலும் எக்ஸாக்டாக வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷில் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மூலமாக ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் ஒரு நல்ல லீடராக இருக்கவே முடியாது. அதனால உங்களுக்கு கீழே நடக்கிற எல்லா விஷயத்திலும் நீங்கள் கை வச்சு உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பல விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முதலாவது டெலிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெலிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வேலைகளை மற்றவங்களை செய்ய வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு லீடராக ஒரு சில வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் தான் செஞ்சாகணும், வேற ஒருத்தர் செய்ய முடியாது. ஆனால் இன்னும் ஒரு சில வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட செய்யலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் சரியான விதத்தில் டெலிகேட் பண்ண தெரியணும். ஒரு சரியான ஆளை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து உங்களுடைய வேலைப்பளுவை குறைக்கும். உங்களுடைய தலைமைத்துவ பொறுப்பில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அவுட் சோர்சிங் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய அந்த கம்பெனிலே செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, வெளியே இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் செய்ய வைக்கலாம். இதுதான் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்ததான் ரொம்ப முக்கியமாக டெக்னாலஜி. ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ ஒரு தலைவராக நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ விஷயங்களை வந்து ஆட்டோமேட் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான வேலைப்பளு குறையும். நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்களும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது வெறுமனே வந்து ஒரு ஓவர்சீ பண்ணுறதா, எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதா, அந்த ஆட்டோமேஷன் எல்லாம் கரெக்டாக ஓடிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஓவர்சீ மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. ஸோ இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல லீடராக பரிணமிக்கலாம். ஆறாவதா, லேர்ன் டு இன்ஸ்பயர். மற்ற மக்களை ஈர்ப்பதற்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு தலைவராக நீங்கள் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள வந்து உங்களை நம்ப வைக்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் வார்த்தை மூலமாக சொல்கிறதில்ல, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை மூலமாக சொல்கிறதில்ல. இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எது மூலமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நடக்கணும். நீங்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது பல நபர்கள் வந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் என்னென்ன மாதிரியான முடிவு எடுக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து எல்லா நபர்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சரியான விதத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்களுடைய முடிவுகள் கவனமானதாகவும் உங்களுடைய தீர்மானங்கள் உறுதியானதாகவும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் அதை கவனமாக பார்த்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்பயர் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து ஓகே இதே மாதிரி நான் இருக்கணும், இவர் செய்கிற மாதிரியே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஒரு நல்ல லீடர் தன்னை சுற்றி இருக்கிற நபர்களை பாசிட்டிவாக இன்ஸ்பயர் பண்ணுவார். அவங்களும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுவார். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களும் வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துவார். இது எல்லாம் வார்த்தைகள் மூலமாக இல்லை, செயல்கள் மூலமாக. ஸோ நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண தெரியும். டீம் பிளேயர். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா லீடர் அப்படிங்கிறவர் மற்றவங்களோட ரொம்ப உயர்ந்தவராக இருப்பார். மற்றவங்க எல்லாருமே வந்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆளாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த லீடர்ஷிப் தலைமைத்துவத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு லீடர் அப்படிங்கிறவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை விட்டு அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நபராக இல்லாமல் அவங்களோடு இணைந்து இசைந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ரத்தன் டாட்டா கூட ஒரு முறை ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசும்போது முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உடனே பேசவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை பேசுனீங்க அப்படின்னா தம்பி ஒரு 5 வருஷத்துக்கு நீ முதல்ல இங்கே வேலை பாருங்க, என்னென்ன நடக்குதோ அதை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி உடனே வாய் அடைச்சிருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் புதுசாக ஃப்ரெஷர்ஸ் வரவங்க கூட பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சூழல் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரத்தன் டாட்டா ஒரு முறை தன்னுடைய வீடியோவில் பேசும்போது பேசியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடையும் புது இன்னோவேஷன்ஸோடையும் ஐடியாஸோடையும் தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து வேலைக்கு வராங்க. நீங்கள் வந்து ஒரு தலைவர், நான்லாம் ஒரு தலைவர், நீலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் டீல் பண்ணீங்க அப்படின்னா போயாமல் வேலையை பார்த்துட்டு எனக்கு 1000 வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவர் அப்படிங்கிறவர்
தன்னோடு கூட இருக்கிற நபர்களோடு கூட, தனக்கு கீழே இருக்கிற நபர்களோடு கூட இசைந்து அவங்களில் ஒருத்தராக இருந்து கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் தான் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் தான் இன்றைக்கி கம்பெனிகள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு டீம் பிளேயராக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு தலைவராக மாறுறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.